கடந்த செவ்வாய்க்கிழமைங்க 18/8/2026 அன்னைக்கு பூந்தரை ஈஸ்வரன் கோயிலில் 80 வயது முடிஞ்சு 81 வயது நடக்கிற தம்பதியினருக்கு சதாபிஷேகம் நடந்ததுங்க. அந்த பெரியவருக்கு வந்திங்கன்னா 80 முடிஞ்சு 81 ஆரம்பித்தோம். பேரம்பேத்திகளோட இருக்கிறப்ப சதாபிஷேகம் பண்ணுறாங்க. அவங்க மகன் மருமகள்லாம் சேர்ந்து சதாபிஷேகம் பண்ணுறாங்க. 60 வயசில் நடந்த சஷ்டியப்த பூர்த்தி அல்லது மணி விழா 60ஆம் கல்யாணம்னு சொல்கிறாங்க. 70 வயது அப்படின்னு சொன்னால் பீமரத சாந்தின்னு சொல்கிறாங்க. இது 80 வயசில் செய்கிறாங்க. அந்த தம்பதியினருக்கு 80 முடிஞ்சு 81 இல்லைங்க. சதாபிஷேகம் சதாபிஷேக விழா அமுத விழான்னு சொல்கிறாங்க. இது அவங்க உற்றார் உறவினர்கள்லாம் சேர்ந்து இந்த சதாபிஷேகத்தை நடத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா ஜல்லடையில் தங்கத்தை போட்டுங்க தண்ணி விடுறாங்க. அப்போ நாங்கள் இந்த கோயிலில் திருச்சதி நடக்குதுங்க. திருச்சதிக்கு வந்தவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை திருச்சதி ஆவணி 1ஆம் தேதிங்க. இந்த தம்பதியினர் பார்த்திங்கன்னா சதாபிஷேக விழா எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்ததுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரே ஒரு நாள் திருநாள். அந்த திருநாளில் ஒரு சதாபிஷேகம். அந்த திருச்சதிக்கு வந்து கலந்துக்கிட்ட எல்லாருமே இவங்களுடைய சதாபிஷேக விழாவில் கலந்துக்கிட்டு அந்த சதாபிஷேகத்தில் அவங்க தண்ணீர் ஜல்லடையில் விடுறாங்க இல்லைங்களா. ஜல்லடையில் தங்கத்தை போட்டுங்க அந்த ஜல்லடையில் தண்ணி ஊற்றி அவங்க 2 பேர்த்துக்கு தண்ணி விடுவாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு மஞ்சள் பூசி தண்ணி விடுவாங்க. அந்த விழாவில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த திருச்சதிக்கு வந்திருந்த எல்லாருமே, திருச்சதிக்கு வந்தவங்க, சஷ்டிக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த விழாவில் கலந்துக்கிட்டுங்க அந்த தண்ணி விட்டங்க. அவங்களும் நாங்கள் தண்ணி அந்த ஜல்லடையில் தண்ணி அந்த தம்பதியினருக்கு விடுறதுக்கு சரி ஓகே நீங்களே தண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஹாப்பியாக இருந்ததுங்க. எல்லாருமே அந்த தம்பதியினருடைய சதாபிஷேக ஜல்லடையில் தண்ணி விடுற விழாவில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேங்க. எங்களுக்கு ஒரு ஹாப்பிங்க, அந்த தம்பதியினருக்கும் ஒரு ஹாப்பிங்க. பேரம்பேத்திகளோட அந்த 80வது வயதில் இந்த சதாபிஷேக விழா நடக்கிறது. அது இந்த காலகட்டம் இப்போ இருக்கிற நவநாகரிக காலகட்டத்திலேங்க மிகச்சிறந்த ஒரு விழாங்க. ஒரு அன்போட அவங்க எப்படி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விதமாகவும் அந்த அன்பை பரிமாறிக்கிற விதமாகவும் இந்த அடுத்தவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக காமிக்கும் விழாவாகவும் இது இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாணம் உறுதியானதையும் இல்லை கல்யாணம் முடிஞ்ச உடனேயோ இன்றைக்கெல்லாம் பிரிகிற டைவர்ஸ் நோக்கி போகிறப்பங்க இந்த விழாவை பார்த்தா எவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லைங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க, ஒருவனுக்கு ஒருத்தி கருத்து வேற்றுமை இல்லாமல் கருத்து ஒற்றுமையோட விட்டு கொடுத்து இருக்கணும் அப்படிங்கிறதுங்க. பொய் இல்லாமல் இருக்கணுங்க. ஏன் இல்லாமல் இருந்ததுனாலே உண்மை இருந்தாலே மேக்சிமம் பார்த்திங்கன்னா அது விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. விட்டு கொடுத்து வாழ்வாங்க, அன்பு பரிமாறிக்குவாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. இவங்களாம் பேரம்பேத்தி எடுத்தவங்க. 60 வயதில் சஷ்டியாப்தி முடிஞ்சு 70 வயதுலேயும் பீமரத சாந்தி முடிஞ்சு இது 80வது வயதில் சதாபிஷேகம் பண்ணுறாங்க. நாங்களே அதை பார்க்குறக்கு எங்களுக்கு இதுவும் திருச்சதி 2 ஒரே டைமில் பார்க்குறக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சுருந்ததுங்க. நாங்கள் இந்த திருச்சதி விழாவில் வாரம் மங்களவாரம் கலந்துக்கிறேங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. மங்களீத்தை கொடுத்துங்க எல்லாத்தையும் தொட்டு கும்பிட சொன்னாங்க. எல்லோரும் தொட்டு கும்பிட்டாங்க. வயசில் பெரியவங்க வந்து அச்சத்து போடணுங்களா, வயசில் குறைவாக இருக்கிறவங்க பூத்த போடணுங்களாம்மா. திருச்சதியிலே கலந்துக்கிட்டுங்க. இந்த பக்கத்தில் நடக்கிற இந்த தம்பதியினருடைய சதாபிஷேக விழாவிலே கலந்துக்கிட்டேங்க. எங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக கிடச்சிதுங்க. எல்லோரும் அந்த மாங்கல்யத்தை தொட்டு கும்பிடுறாங்க. நாங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அவங்க மகள்கள் 3 மகன்கள் 3 மருமகன்களும் செய்கிறாங்க.
பொய்யோ ஏமாற்றமோ இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றக்கூடாதுங்க, பொய் சொல்லக்கூடாது. உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கிறப்ப பொய் அங்கே வராதுங்க. அந்த இடத்துல பொய்க்கு வேலையே இல்லை, ஏமாற்றம் இருக்காதுங்க. என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லணுங்க. பொய்யும் ஏமாற்றம் தானுங்க இன்றைக்கி டைவர்ஸ் நோக்கி போகிறதுக்கு காரணமே. வாழணும்னு நினைக்கணுங்க, வாழணும்னு நினைச்சோம்னா பொய்யும் ஏமாற்றம் வராதுங்க. போட்டு வச்சுருங்க. கல்யாண வைபோகமே ராதா கல்யாண வைபோகமே. ஏமாற்றக்கூடாதுங்க, பொய் சொல்லக்கூடாது. ஜாதகம்னு பார்த்து அதங்க நம்ம சமூகமெல்லாம் கல்யாணத்துலேயே தோல்வி ஏற்படுறது காரணமே, கல்யாணம் லேட் ஆகிறது, பின்தங்கி மக்கள் திருமணம் ஆகாமல் நிறைய பேர்த்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதுக்கு அதுதான் காரணங்களே. ஜாதகம் பார்த்து திருமணம் செஞ்சு மட்டும் எப்படி இருக்காங்க. எல்லாருமே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. திருச்செதி சஷ்டி விழாவுக்கு வந்தவங்க எல்லாருமே, இந்த மங்களவார விழா உள்ளவங்க எல்லாருமே இந்த தம்பதியினர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. கணவன் மனைவி போட்டு வச்சுருங்க. கல்யாண வைபோகமே ராதா கல்யாண வைபோகமே. செய்த ஜோடியெல்லாம் கணவன் மனைவி ஆவதில்லை. கணவன் மனைவி ஆன பின்னும் காதல் செய்தால் தோல்வி இல்லை. இளையவே